முன் ஒரு செம்ம குட் நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது இந்த வருடம் எப்போதுமே மெகா ஆக்ஷன்ல சொதப்பக்கூடியவங்க ஆர்சிபி. ஓகேவா? பட் டிகே சொன்னது அவர் தான் ஒரு மெண்டரா இருந்தாரு. சாரி, ஒரு பேட்டிங் கோச்சா இருந்தாருங்க. போன வருஷமே ரிட்டயர்மெண்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. இப்போ வந்துட்டு அந்த முடிவை மாத்திருக்காரு. யாருக்காகனா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்காகன்னு சொல்ல முடியாது. தோனிக்காக மாத்திருக்காருங்க. பட் மெகா ஆக்ஷன் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயருக்கான 25 மெகா ஆக்ஷன். ஓகேவா? பட் இந்த ஆக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மிகப்பெரிய லெவலில் கொலாப்ஸ் தாங்க. மறுபடியும் விராட் கோலி, படிதார் இவங்களை நம்பி தான் பயணிக்கிறாங்களே தவிர ஃபாப் டு ப்ளஸையுமே விட்டாங்கன்னு வைங்களேன். சொல்லிக்கிற மாதிரி பெரிய பிளேயரை எடுக்கலைங்க. சால்ட் எடுத்திருக்காங்க. அந்த உப்பு வந்துட்டு இப்போ தெண்டத்துக்கு இருக்குது, சப்புன்னு இருக்குது. பட் இந்திய கண்டிஷனில் விளையாடுவார். ஆனால் ஒரு 3-4 பிளேயரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் எப்பயாதாங்க ஏனோ தானோன்னு விளையாடுவார்னு வைங்களேன். இப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெடியான பிளேயரை வந்துட்டு ஆர்சிபி எடுக்க மறந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். சம்மந்தம் இல்லாத டிம் டேவிட்டு, படிக்கல்லாம் டோட்டல்